இப்போ நம்ம விஜய் டிவி மாமா டிவின்னு அவங்களுக்கு வச்ச பேருக்கு என்னங்க ஒரு சூப்பரான ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று சூரி, கென் கருணாஸ் அண்ட் மஞ்சு வாரியர் வந்திருக்கும் போது ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி வச்சு முத்துக்குமரன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். அவங்கக்கிட்ட அவங்களும் அதை என்ஜாய் பண்ணி அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த விடுதலை மூவி சாங் போட்ட உடனே நம்ம அருண் ஒரு சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாரு. ஒரு அழுது முதல்ல அழுது யாருமே பார்க்கலன்னொடனே ரெண்டாவது அந்த அழுகையை திரும்ப கொண்டு வந்து அழுதுருப்பாரு, எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 1 hour எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த முத்துக்குமரன் சூரி கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அருணுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அருணோட இதை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ வெளியாயிடுச்சு. நம்ம பிரவீன் பனட் சார் இருக்கார் இல்லையா, அவரோட பேஜில் வந்து பிரவீன் பனட் சார், அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு டேரக்டர் பிரதீப் மில்ராய் பீட்டர், அவர் தான் விஜய் டிவியில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவர். அவர், அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா, இந்த சீரியலோட டேரக்டர் பிரவீன் பனட் சார், அவங்களோட ஒய்ஃப் அருண், அர்ச்சனா, அப்புறம் நம்ம சூரி எல்லாருமே வந்து சேர்ந்து அமெரிக்கா போயிருக்காங்க போல இருக்குது. அங்கே சேர்ந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான கான்டாக்ட் இருக்குது. அருணுக்கு பயங்கரமான சேனல் பேக்கப் இருக்குது. அதனால தான் அர்ச்சனாவுக்கு வந்துட்டு லாஸ்ட் சீசனே வந்து அருணுக்கு தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு சீனில் வந்துட்டு பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டீங்க, ஃபோன் பண்ணி கேட்டீங்க எனக்கு இந்த சான்ஸ் வேணும்னு. ஸோ இந்த சான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நம்ம சௌந்தர்யாலாம் 8 சீசனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் வந்து ஈஸியாக அர்ச்சனாக்கும் அருணுக்கும் கிடைச்சதுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து சேனல் பேக்கப் இருக்குது. ஸோ அருணை வந்து எப்படியாச்சும் வின்னர் ஆக்கணும்னு தான் சேனல் பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால தான் அவரோட சீன்ஸாக போடுறாங்க, முத்துக்குமரனோட சீன்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர். ஏன்னா ஒருத்தர் வந்து உண்மையான திறமை இருக்கும்போது அந்த திறமையை தோக்கடிக்க நீங்கள் இன்னொரு திறமையை வச்சு வெளியில் முன்னுக்கு வந்தால் பரவாயில்ல. பட் சேனல் இந்த மாதிரி மக்களுக்கு தெரிகிற மாதிரி எபிசோட்ஸை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அன்ஃபேர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த விஷயத்த. எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட திறமைக்கு எவ்வளோ ஓட்ஸ் கிடைக்கணுமோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அது சேனலோட சித்து விளையாட்டால் அது கெடுக்காமல் போயிடக்கூடாது. பட் பாவம் அருணுக்கு தெரியல, முத்துக்குமரன் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வந்துட்டார். முத்துக்குமரன் இருப்பாருன்னு எதிர்பார்க்காம நிறைய பிளான்ஸோட வின்னருங்கிற கனவோட உள்ளே வந்திருக்காரு. அவுட் ஆஃப் சிலபஸில் நம்ம முத்துக்குமரன் வந்து அருணோட கனவெல்லாம் சதைச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து எல்லோரும் முத்து தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சேனல் இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. 1 hour எபிசோட் பார்க்குற மக்களோட ஓட்ஸ் தான் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.